நடக்கலாங்கிறது பார்க்கலாம். ஏசி வந்து ரிட்டர்ன் பண்ணதுனால ரோஹிணிக்கும் மனோஜ்க்கும் பயங்கரமா கோவம் வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. மனோஜ்க்கும் முத்துக்கும் பயங்கரமா மாத்தி மாத்தி சண்டை வருது. அந்த டைம்ல அண்ணாமலை இருந்துட்டு நிறுத்துங்க, எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, முத்து மேலதான் தப்பு இருக்கு, நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு பண்ணியிருந்திருக்கணும், நீயா எடுத்த முடிவு தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க. விஜயாக்கு வந்து சொல்லவே தேவையில்ல, மீனாவையும் முத்தையும் தான் பயங்கரமா பேசுறாங்க. உடனே ரோஹிணி கிட்ட நீ காசுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க மனோஜ் இருந்துகிட்டு இந்த மாதிரி தாலி தான் அடமானம் வச்சு காசு கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடும். இந்த டைம்ல முத்து இருந்துகிட்டு என் பொண்டாட்டியும் தான் மஞ்ச கையில போட்டிருக்கா, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்ல உடனே விஜயா இருந்துகிட்டு ரோஹிணியும் மீனாவும் ஒன்னா அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து முத்து பண்ணதுதான் தப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முத்து போயிட்டு கிச்சன்ல உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல மீனா போயிட்டு பேசுறாங்க. நீங்க பண்ணது கரெக்டு தான், ஆனா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு முடிவு பண்ணிருக்கணும். அவங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்க, அதே மாதிரி நம்ம வீட்டுல பிரச்சனை வந்துச்சு, அதனாலதான் சொல்றேன் அப்படின்றாங்க. அடுத்து ஸ்ருதி ரவியும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இருந்துகிட்டே எங்க அம்மா பண்ணது தானே தப்புன்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க. ரவி உடனே இல்ல முத்து பண்ணதுதான் தப்பு, அவன் அனுப்பிச்சுடது தப்பு இல்ல, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்பியிருக்கணும், நம்மளுக்குள்ள பிரச்சனை வந்தப்போ முத்து வந்து பேசினாங்க, உங்க அப்பா பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து விஜயாவும் அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துகிட்டு என்ன வாடகை வீடு மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு நீ தான் உன் வீடுன்னு சொல்லிட்டு 300 தடவை சொல்றியே அப்படின்னு நக்கலா சொல்லுவாங்க. பாருங்க ரோஹிணி வந்து தாலி கொடி இல்லாம இருக்கிறா, என்ன பண்றது, வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்ல அண்ணாமலை இருந்துகிட்டு மீனாவும் தான் தாலி கொடி இல்லாம மஞ்ச கயிறுல போட்டிருக்கா, அப்ப ரெண்டு மருமகளும் ஒரே மாதிரி தானே அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணிக்கு தாலி கொடி வாங்குறது மனோஜோட வேலை, நம்ம வேலை கிடையாது, அவன் பார்த்துக்குவான், உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்றாங்க. அதோட முடிஞ்சு நாளைக்கு என்னங்கிறது பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.